என்னடா ஜம்ப் பண்ணிட்டு வர? என்னடா புது விளையாட்டு இது? அதே மோட்டு நான் ஒண்ணு விளையாண்டேன். போலீஸ் ஸ்டேஷனுக்கு வெளியே ஒரு ஃபுட்பால் கிடந்துச்சு. நான் அதை கேக் பண்ணேன். அதுல இருந்து நான் இப்படி எகிரி குதிக்க ஆரம்பிச்சிட்டேன். இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. சிங்கம் சார், நீங்க எப்பயுமே உங்க கண்ணுல பட்டதை தூக்கி போட்டு உதைக்கிறீங்க. அசால்ட்டா ஏதோ பண்ணிருக்கீங்க போல இருக்கு. அதனாலதான் கமிஷனர் சார் உங்களுக்கு இப்படி ஒரு தண்டனையை கொடுத்திருக்காருன்னு நான் நினைக்கிறேன் சார். என்ன மட்டும் அத பாவீங்களா? நீங்க 2 பேரும் சேர்ந்து என்ன கிண்டல் பண்றீங்களா? நான் உங்களை சும்மா விட மாட்டேன். சட்டத்தின் மீது ஆணையா சொல்றேன். என் 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ல இப்படி நடந்ததா இல்லையாப்பா? என்னால நடக்க முடியல, காப்பாத்துக்க. மாமியார விஷயத்தை விளாவரியா சொல்லு. ஒண்ணு அந்த அளவுக்கு பெருசா நடக்கலப்பா. என் வீடு பக்கத்துல ஒரு ஃபுட்பால் இருந்துச்சா, ஃபுட்பாலு அத ஓங்கி கூட இல்லப்பா, பொறுமையா தான் உதச்சேன். அப்பத்துல இருந்து நானும் இப்படி குதிச்சுக்கிட்டே இருக்கிறப்பா. இதுல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. அந்த பிரச்சனை என்னன்னு நம்ம முதல்ல கண்டுபிடிச்சு ஆகணும். அந்த ஃபுட்பால நம்ம ஊர்ல இருக்கிற எல்லாரும் உதைச்சாங்கன்னா அப்புறம் எல்லாரும் எகிரி குதி போறாங்கன்னு ஆரம்பிச்சிருவாங்க. வாசிக்கிற காப்பாத்தலாம். என் மோட்டு உயிருக்கு உயிரான உயிர் நண்பா, உடன் பிறவா சகோதரா. இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு பால நான் கேட்டதும் இல்ல, படிச்சதும் இல்லப்பா. உண்மையை தான் சொல்றேன். பூசணிக்கா பண்ணியா, நான் சொல்றத விவரமா கேளு. நம்ம புற்புரி நகரத்துல இருக்கிற 2-3 பேரும் ஒரு பந்தை உதைச்சிருக்காங்க. அதுல இருந்து எல்லாரும் எகிரி குதிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதனால அதை தடுத்து நிறுத்தணும். அட என் அருமை நண்பா, எனக்கு என்ன தோணுதுன்னா, ஒருவேளை அது ஏலியன் பாலா இருக்கும். ஒரு சில ஏலியன் ஸ்பேஸ்ல இப்படிதான்ப்பா இருக்கும். ஆனா அதை குணப்படுத்த எனக்கு எந்த ட்ரீட்மெண்ட்டும் தெரியலையப்பா. சரி, நம்ம ஒண்ணு பண்ணலாம். கையோட இந்த நெட்டை கொண்டு போய் அந்த ஏலியன் பால புடிச்சிடலாம். என்னப்பா சொல்ற? டிரைவர் வண்டி வேகமா ஓட்டுப்பா. Stop in the name of law. சட்டத்தின் மீது ஆணையா சொல்றேன். பாரத தாய் மீது ஆணையா சொல்றேன். தாவி குதிக்கிறத நிறுத்து. மரியாதையா சொல்றேன். நான் ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன். நில்லு. ஆமா, நானும் தான் கிக் பண்ணேன். தெரியாம கிக் பண்ணிட்டேன். ஃபுட்பால் விளையாட எனக்கு ரொம்ப நாள் ஆசை இருந்துச்சு. அந்த ஆசையை தீக்க தான் நான் கிக் பண்ணேன். இப்போ நான் ஃபுட்பால் மாதிரி தாவி குதிச்சிட்டு இருக்கேன். என்னால நடக்க முடியல. அந்த பால் எங்க இருக்கு? நீ கிக் பண்ண அந்த பால் இப்ப எங்க இருக்கு? நான் கிக் பண்ண அது எங்கேயோ போய் விழுந்துருச்சு. இங்க எங்கேயாவது தான் இருக்கணும். மோட்டு புக்கு சீக்கிரம் அந்த ஜாத புடிங்க. அவன் பேங்க கொள்ளையடிச்சிட்டு போய்கிட்டு இருக்கா. கொள்ளையடித்த பணத்தை சிங்கம் கிட்ட கொடுத்துரு. அது எப்படி சும்மா கொடுத்துட முடியும்? இப்பதான் சேசிங் நடந்துட்டு இருக்கல. அவர் என்ன அரெஸ்ட் பண்ணலனா தான் நான் கொடுப்பேன். சரி மோட்டு, இவங்க எப்படியே விளையாடிட்டு இருக்கட்டும். நம்ம ஓடி போய் இந்த பால் எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கலாம். அத பாவிங்களா, எனக்கு பிரச்சனை வரும்போது யாருமே ஹெல்ப் பண்ண மாட்டீங்க. ஏய், பால் அங்க இருக்கு. அவனும் தவுக்கலே மாறிட்டான். ஏய், இங்க பாரு, நீ ஒரு ஏலியன் பால்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. எங்க இருந்து வர சொல்லு. எல்லாரும் வந்து கிக் பண்ணிட்டு போங்க, அப்புறம் உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிடும். நாங்க என்ன இழுச்சவாயங்களா உன்னை கிக் பண்றதுக்கு? வம்பளே மாட்ட மாட்டோம். உன்னோட இந்த புத்திசாலித்தனத்தை எங்க கிட்ட காட்டாத. சொல்லு, இப்ப நீ எங்க இருந்து வர? சரி சொல்றேன். விஷயம் என்னன்னா, இங்க இருக்கவங்க எல்லாரும் ஃபுட்பால ரொம்ப தான் கிக் பண்றாங்க. ஆனா எங்களோட பிளானட்ல ஃபுட்பால் மாதிரி தான் எல்லாருமே இருப்போம். அதனால இத பார்த்து எங்களுக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருந்தது. அதனால இந்த உலகத்துல இருக்க எல்லா மனுஷனையும் ஃபுட்பாலா மாத்தி என்னோட பிளானட்டுக்கு நான் கூட்டிட்டு போக போறேன். அது எப்படி மனுஷங்களை எல்லாம் ஃபுட்பாலா மாத்துவேன்? உங்க பிளானட்டுக்கு எங்களை எல்லாம் எப்படி கூட்டிட்டு போவேன்? இதெல்லாம் அநியாயம். நீ நேரடியா பாத்துக்கோ. இங்க எத்தனை பேர் தாவி குதிக்கிறாங்களோ அவங்க அத்தனை பேரும் ஃபுட்பாலா சீக்கிரமா மாறிடுவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துல அவங்களாவே முன் வந்து என்னோட ஸ்பேஸ் ஷிப்ல அவங்களாவே ஏறி உட்கார போறாங்க. அவங்க அந்த ஸ்பேஸ் ஷிப்ல ஏறின உடனே நாங்க எல்லாரும் அவங்கள மாத்தி மாத்தி கிக் பண்ணி கோல் அடிச்சுக்கிட்டே இருப்போம். இந்த வேலையை செய்யறதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன்.
ஒவ்வொருத்தரா வராங்க, என்ன கிக் பண்ணிட்டு போறாங்க. வாங்க, நீங்களும் வந்து கிக் பண்ணுங்க. வாங்க, கிக் பண்ணுங்க. வாங்க. ஏய், என்ன வார்த்தை சொல்லிட்டு நீ பத்துலோ சீக்கிரம் வாடா அந்த பந்த பிடிக்கலாம். ஏய், அப்பா, அப்பா. எங்க அது அது ஓடுது மோட்டோ. தாத்தக தாத்தக தீத்தக 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 தோத்தக தோத்தக தக 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 புடி, புடி அது. தக ஐயோ, தக பொறுத்து. தக தக பிடிச்சிரு மோட்டோ. புடி புடி. பாலை எடுக்காத, வேண்டாம். பாலை எடுக்காதன்னு சொல்றல்ல. ஏன் எடுக்க கூடாது? வேணாம், நான் சொன்னா கேளுடா, அதுல பெரிய ஆபத்து இருக்குடா. ஏய் மோட்டோ, அந்த பால் என்னமோ ஒரிஜினல் தான் போல இருக்குடா. என்னடா எல்லாரும் சரியான முரட்டு குப்பைங்களா இருப்பாங்க போல இருக்கு. இந்த குத்து குத்துறாங்க. டேய் ஆமா, நல்லது சொல்ல வந்தா என்னைய அடிச்சு கோல் போட வைக்கிறீங்களா? எங்களை காப்பாத்த வந்தியா இல்ல எங்களை தோக்கடிக்க வந்தியா? உன்னை யார் காப்பாத்த? இங்க பாரு மோட்டோ, இப்ப அந்த ஏலியன் பாலை எப்படியாவது பிடிச்சிடுறா போ. எல்லாம் அந்த குதிச்சு விளையாடுற கூட்டத்துக்கு நடுவுல தான் இருக்கு பாரு. உங்களால என்ன நெட்ட வச்சு பிடிக்க முடியாது. உங்களால முடிஞ்சா என்ன பிடிக்க ட்ரை பண்ணுங்க பாப்போம். இன்னைக்கு நானா அந்த பாலான டேய் மோட்டோ, பாத்துறேன். இப்ப நீ என்ன பண்ண போற சொல்லு. அங்கேயே நில்லுடா. பாலை பிடிச்சா கூட அதே நிலைமை தான் ஏற்படும்டா. கிக் பண்ணும்போது ஏற்படுற நிலைமை தான். யோசி. உருட்டி கட்டாதடா, உருட்டி கண்ணா. ஏய் மண்டப்பையில எந்த கம்மிடுறா. ஏரியாவுல இருந்து யாருக்கிட்ட இப்ப வேற்று கிரகத்துல இருந்து வந்து எங்கேயும் ஓட விடுறியா? அதான பார்த்தா, ஐயப்பா, அப்பா, அப்பா, அப்பா. ஆச்சே, இரு வரேன். ஆஹா. வேண்டாம். அக்கா, லோஜா. இப்ப உன்னோட நண்பனும் என்னோட வலையில வசமா மாட்டிக்கிட்டான். நீ மட்டும் தான் பாக்கி. வா, இப்ப நீயும் நானும் சேர்ந்து வேண்டாம். பாஸ்கெட் பால் விளையாடலாம். சீக்கிரம் வா. ஏய் மோட்டோ, நம்ம ஊரே உருண்டுட்டு போயிட்டு இருக்குடா. ஏதாவது பண்ணி காப்பாத்தலன்னா அவங்க எல்லாரும் வேற்று கிரகத்துக்கு போயிடுவாங்க மோட்டோ. பயிர் காலியா இருக்கும்போது எனக்கு மூளை வேலை செய்யாத உனக்கு தெரியாதடா மண்டப்பையில. நீ ஏதாவது யோசிடா. ஐடியா மோட்டோ, அந்த பாலை நீ நல்ல ஸ்ட்ராங்கா கிக் பண்ணு. அப்புறம் என்னதான் ஆகுதுன்னு பாக்கலாம்டா. ஓகே. நாங்க அந்த பாலை பிடிச்சிட்டோம். நாங்க அந்த ஏலியன் பாலை பிடிச்சிட்டோம். ஜாலி கிக்கானா. அதனால ஒரு பிரயோஜனமும் இல்ல. நீங்களும் இன்னும் கொஞ்ச நேரத்துல என்னோட ஸ்பேஸ் ஷிப்ல ஏற போறீங்க. அது நடக்கத்தான் போகுது. அதுக்கு முன்னாடி நாங்க ஒன்ன ஒரு வழி பண்ற பாரு. வாடா. ஏய், வேற்று கிரகத்தை சேர்ந்த பாலே, உன்னை தூக்கி இந்த அடுப்புல போடவா? இல்ல இல்ல, வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். அப்படி எல்லாம் செஞ்சிடாதீங்க. என்ன விட்டுருங்க ப்ளீஸ். அப்ப எங்க மக்கள் எல்லாரையும் விடுதலை பண்ணு இப்பவே, இந்த நிமிஷமே. ஓகே, நான் எல்லாரையும் விட்டுடுறேன். என்ன ஒண்ணும் பண்ணிடாதீங்க. தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க. என்ன விட்டுடுங்க ப்ளீஸ். ஓகே. ஆ? இல்ல மோட்டோ, தப்பி தவறி கூட இந்த வேற்று கிரக பந்தை விட்டுறாத. அப்புறம் நம்ம ஊர்க்காரங்க எல்லாம் உருட்டி கொண்டு போய் பேசிப்ல சேர்த்துட்டோம். என்ன நான் நீ எதை சொல்றது? செய்யறதா இருந்தாலும் இந்த நெட்டுக்குழியா இருந்துகிட்டு செய். அப்பதான் உன்னை விடுவோம். இல்ல நெருப்புல போட்டுருவோம். சீக்கிரம் செய்ய போறியா இல்லையா? ஓகே 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 ஓகே. நான் எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணிடுறேன். நான் சரி பண்ணிடுறேன். முதல்ல சீக்கிரம் பண்ணுங்க. அப்புறம் மகன் நாயுடு. ஆஹா, சிங்கம். அந்த பாலை விடாதீங்க. நெருப்புல தூக்கி போடுங்க. ஏய், அதை என்கிட்ட கொடுத்துருங்க. அதை நான் முட்டிக்கு முட்டி தட்டி ஜெயில் உள்ள தள்ளிடுறேன். அதை அடிச்சு பின்னி எடுத்துடுறேன். சட்டத்தின் மீது ஆணையா சொல்றேன்.
கஜா கஜா என் 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் இது வரைக்கும் ஃபுட்பால மாறினதே கிடையாதப்பா. ஆனா இதோ என்னைய ஃபுட்பால மாத்திடுச்சோ, அதனால இதுக்கு தண்டனை கொடுத்தே ஆகணுமாப்பா. இதுக்கு தண்டனை கொடுத்தே ஆகணும். யாரும் விட்டுறாதீங்க. கண்டிப்பா தண்டனை கொடுக்கணும். வேண்டாம் வேண்டாம், இது நம்ம நாட்டுக்கு வந்த விருந்தாளி. இத போனா பதினு விட்டுருவோம். இத அதோட ராக்கெட்லயே ஏத்தி அதோட விண்வெளிக்கு அனுப்பிச்சு விட்டுருவோம். அந்த ஊர்ல போய் சௌக்கியமா இருக்கட்டும். நமக்கு எதுக்கு பம்பு? நீ போயிட்டு வா. இத பாரு, ஃபுட்பால் வந்து எங்களுடைய கேம். அத நாங்க ஹாபியா விளையாடுவோம், உடற்பயிற்சிக்காக விளையாடுவோம். இந்த மாதிரிலாம் உபத்திரவம் பண்ண மாட்டோம். தயவு செஞ்சு உங்க ஊருக்கு போயிட்டு வா. ஆனா எல்லாரையும் நாங்க விசாரிச்சதா சொல்லி யாரையும் துன்புறுத்தாத. அது நல்லது இல்ல. எங்க பிளானட்ல கூட நிறைய கேம்ஸ் இருக்கு. ஆனா சாரி, எங்களால உங்களோட கேம்ஸ புரிஞ்சுக்க முடியல. Okay. மோட்டு பாத்தலு, உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். இங்க நான் இன்னொரு விஷயத்தையும் புரிஞ்சுக்கிட்டேன். மனுஷங்கெல்லாம் ரொம்ப நல்லவங்க தான். தேங்க்யூ. நாம அப்புறமா பார்க்கலாம். சூதானமா போயிட்டு வாம்மா. வர வர டவர்லாம் சரியா கிடைக்க மாட்டேங்குது. சரியா பண்ணி விடு. பாய். அவ போய் சேர்ந்ததுக்கு அப்புறமா எதுக்காக குதிக்கிறவே? சொல்றதே கேளுல. சாரி சாரி சாரி, மன்னிச்சிருங்க.